ஜெபம் செய்வோம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நம்ம மகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும்படி தேவன் தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிருப்பீராக. ஊழியர்களுக்காக, ஊழியர்களுக்காக, மிஷினரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி தேவன் எங்களுக்கு ஆத்ம பாரத்தை கொடுத்து வழி நடத்தும். இந்த ஆராதனையிலே உங்களுடைய மகிமை எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கட்டும். இந்த வார்த்தை எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆராதனை காரணமாகவும் தேவன் நாம மகிமைக்காகவும் கன்வென்ஷன் கீதத்திலே 227வது பாடலை பாடுவோம். கர்த்தனே என் துணையாக. கீதங்களும் கீர்த்தனைகளும் கன்வென்ஷன் கீதத்திலே 227. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி, எத்தனை இட வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இட வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே கன்வென்ஷன் கீதத்திலே 82வது பாடலை பாடுவோம். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகர். கன்வென்ஷன் கீதத்திலே 82வது பாடல். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொகுறார், சிறுமை அடைந்தே தொகுறார். மகிமை மாட்சிமை மறந்திறந்தோராய், கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திறந்தோராய், கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோக தோடழியாது யான்
வருந்தி மடிவோரை மீட்டிடவே குருதி வடிந்தவர் தொங்கினார். வருந்தி மடிவோரை மீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகிறார். சிறுமை அடைந்தே அதிசயம் இது இயேசுவின் தியாகம். அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம். அதிசயம் இது இயேசுவின் தியாகம். அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம். அதை எண்ணியே நிதம் வாழுவேன். அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவே. அதை எண்ணியே நிதம் வாழுவேன். அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகிறார். சிறுமை அடைந்தே தொங்குகிறார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனும் வைத்தேன். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனும் வைத்தேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார். என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார். என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகிறார். சிறுமை அடைந்தே தொங்குகிறார். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அன்றைய சமூகத்திலே சுவிசேஷ ஊழியங்களுக்காக மிஷனரிமார்களுக்காக நாம் கருத்தாய் ஆத்மபாரத்தோடு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சிலுவையினாளர் நமக்காக கல்வாரிலே நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்களை எல்லாம் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். சாபங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் சுமந்து அவர் தீர்த்திருக்கிறார். ஒரே பலியாக, ஒரே கிருபாதார பலியாக நமக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். இனியும் பாவத்தை, சாபத்தை சுமக்க தேவையில்லை. இனியும் நரக அக்கினிக்கு நாம் தள்ளப்பட வேண்டுவதில்லை. ஏனென்றால் நம்மை மீட்கும்படிதான் இந்த இயேசு ரட்சகர் உலகத்திற்கு வந்து சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். இந்த ரட்சிப்பை அறியாத, இந்த சிலுவை நாதனுடைய மீட்பை அறிந்திராத இன்னும் தூரமா இருக்கிற ஜனங்களுக்காய் நாம் முதலாவது ஜெபிக்க இருக்கிறோம். இந்த மிஷனரி ஊழியத்திலே எல்லா ஆத்துமாக்களை சந்திக்கிற, தூரமான ஆத்துமாக்களை சந்திக்கிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய கரம் நீட்டப்படும்படியாய் மிஷனரிகள் மூலமாக அறிவிக்கப்படுகிற கிராமங்களில் ஆத்துமாக்கள் கர்த்தரை இன்னும் அதிகமாய் கிட்டி சேரும்படிக்காக எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுக்காகவும் அவருடைய தூர தரிசனங்களுக்காக அநேக பணித்தலங்களுக்காக தேவன் தந்திருக்கிற இன்னும் அநேக பணித்தலங்கள் விரிவாக வேண்டும். அநேக ஜனங்களை அறிந்து கொள்ள கர்த்தரை பக்கமாய் சேர்க்கத்தக்கதாக தேவ வார்த்தை அவர்களுக்கு விதைக்கப்பட வேண்டும். பல இனத்தவர்கள், பல ஜனங்கள், பல மொழி பேசுகிறவர்கள் எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். யார் இந்த ஜனங்களுக்கு என்னை குறித்து சொல்வார்கள் என்று ஏக்கத்தோடு இருக்கிற தேவன் அவர். ஆகவே இந்த மிஷனரி ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சிலுவையின் ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடங்களில ரட்சிப்பு திரளாய் உண்டாயிருக்கும். அநேக ஆத்துமாக்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிஷனரி ஊழியங்களுக்காக, இதுவரைக்கும் அறிந்த ஆத்துமாக்களுக்காக யாராவது ஒருவர் நாம் கருத்தாய் ஜெபிப்போம். சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாடு மரணங்கள் யாரும் பிறந்த நாட்களிலே தவிர்க்கிறேன். நாங்கள் ஒரு சிறு கூட்ட பிள்ளைகளாக கூடி உண்மை தேட எங்கள் புதிய தந்தையை நன்றி கொடுக்கிறாராக. ரெண்டு பேராவது ஒருவரையாவது நாமே ஒருமனப்பட்டவர்களாக அங்கே அவர் கண்ணிலே ஒன்றே வாக்களித்த தேவன் மத்தியிலே உலாவிக் கொண்டு சில கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. இம்மட்டுமாக
சொல்லி ஆண்டவரே நாங்களும் அறிந்து கொள்ளும் உடைய பிள்ளைகளா ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது ஆண்டவரே. நாங்கள் பாக்கியமுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்கிறே. உண்மை ருசித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தந்தீரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. மாறாத தேவனை வாஞ்சித்து கதறுகிறோம்ப்பா. எங்கள் ஆத்மாவை நாடி வாங்கிக்கிறதுக்காக நன்றி இயேசுவா. எங்களுக்கு அதிகமான பாக்கியத்தை தந்தீரே. ஓடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. துதிகளின் மத்தியில் வாசமடைந்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலுவை நாதரே உம்மை துதிக்கிறதாகிறா. எங்களுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டீங்களேப்பா. எவ்வளவு பாடுகளை ஆண்டவரே, எவ்வளவு வேதனைகளை அடைந்தீங்க இயேசுப்பா. உங்கள் ரத்தம் முழுவதும் எங்களுக்காக சிலுவையிலே சிந்தி அப்பா எங்களை மீட்டுக் கொண்டீரே. மீட்டிற்காக நன்றி. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே நீதான் பெரியவர், வல்லமையுள்ள தேவன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுப்பா. உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே மெய்யான தேவன் அப்பா. எல்லா மக்களும் கண்டு கொள்ளணும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளணும் அப்பா. தகப்பனே, உம்மை அறியாத மக்கள் எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இயேசுப்பா. இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்கிறாங்க ஆண்டவரே. வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறாங்க ஆண்டவரே. மூட பழக்க வழக்கங்களை இன்னும் ஜீவித்துக் கொண்டிருப்பாங்க இயேசுப்பா. அந்த பிள்ளைகளுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு உடைய பாதத்திலே வருகிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை கண்டு கொண்டது போல, உம்மை ஏற்றுக்கொண்டது போல தகப்பனே, அந்த பிள்ளைகள் உம்மை காண ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. உம்மை அறியாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்களே இயேசுப்பா. அந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு ஓவியங்கள் ஆண்டவரே, வசனங்கள் சொல்லப்படணும் ஆண்டவரே. மிஷனரிகள் மூலமாக ஆண்டவரே அங்கு செய்யப்படுகிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா. கிராமமாக ஆண்டவரே தெருவாக செய்யப்படுகிற ஊழியர்கள் அதிகமாக அங்கு நடக்கணும் சுவாமி. அவங்க பேசும்போது அங்கே ஆண்டவரே அவங்களுக்கு என்ன தேவைன்னு காண்கிறீங்களப்பா. எல்லா நன்மைகளும் அவங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கணும் இயேசுப்பா. அதை பார்த்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. இயேசுவே தேவன் அறிக்கையிடணும் ஆண்டவரே. அப்பா நீங்க புதுமை செய்யுங்கப்பா. நீதியாடி உள்ளத்தை திறந்த தேவன் ஆண்டவரே. வசனங்கள் விதைக்கப்படும் போது அது வேதனையாக செல்லக்கூடாது சுவாமி. ஒவ்வொருடைய உள்ளத்துக்கும் ஆண்டவரே ருக்கியை செய்யணும் இயேசுப்பா. ஆண்டவரே மக்கள் உம்மை கண்டு கொள்ளணும் இயேசுப்பா. இயேசுவே தேவனை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக ஒவ்வொருவரும் மாறணும் ஆண்டவரே. அப்பா நீங்க கிருபை செய்யுங்கப்பா. பொல்லாத பழக்க வழக்கங்களிலே ஆண்டவரே ஈடுபட்டு கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் சுவாமி. இருளுக்குள்ளே இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்துக்குள்ளே வரணும் இயேசுப்பா. ஆண்டவரே கடைசி காலம் ஆண்டவரே, இனி காலம் செல்லாது என்று நாங்கள் பார்க்கிறோம் இயேசுப்பா. இறங்கும் ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தேவனாகி உம்மை கண்டு கொள்ளணும் இயேசுப்பா. இன்னும் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது சுவாமி. நிர்விசாரமாக இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே சுவிசேஷர்கள் மூலமாக மிஷனரிகள் மூலமாக விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வசனமும் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதையம் போல ஆண்டவரே பலன் கொடுக்கணும் இயேசுப்பா. கிராமம் கிராமமாக ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு தெருவாக ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லப்படும் போது அங்கே ஆண்டவரே ஒரு பெரிய காரியம் நடக்கணும் இயேசுப்பா. நீங்க பெரிய காரியங்களை செய்கிற தேவன் இயேசுப்பா. மனம் இறங்கும் ஆண்டவரே. உண்மை அறியாத பிள்ளைகள் ஆண்டவரே ஆக்கிரத்திற்கு ஏதுவாக மாறக்கூடாது ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் உண்மை காணணும் இயேசுப்பா. ரட்சிப்பு கர்த்தருடைய ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ரட்சிப்பை கட்டளையிடுது இயேசுப்பா. ஒரு ஆத்மா கெடும்போது ரட்சித்தவில்லை என்று சொன்னீங்களே இயேசுப்பா. எல்லா பிள்ளைகளையும் ரத்தத்தால் மீட்டுக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சிந்தினீங்க இயேசுப்பா. அந்த ரத்தம் வீணா போகக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த ரத்தத்தினால் மீட்கப்படணும் சுவாமி. அப்பா நீங்க திரும்பி செய்யுங்க இயேசுப்பா. இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. உண்மை
பற்றிக்கொள்ளணும் இயேசுப்பா. உமக்காக ஜீவிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீ மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்திலே வாழ்கிற மக்கள் மனம் திரும்பட்டும் இயேசுப்பா. பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. சாப கட்டுகளால் இருக்கிற பிள்ளைகள் அறிந்து விடுதலை பெற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த ரத்தமானவரே சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் கழுவுங்க இயேசுப்பா. உம்முடைய ரத்தத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி சுத்தமாக்குங்க ஆண்டவரே. ரட்சித்து கொள்ளுங்க அப்பா. அன்னைக்கு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா நீ திரும்பி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிஷனரி ஊழியர்களை இன்னும் அதிகமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. மிஷனரிகளை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியினால் நிரம்பி ஆண்டவரே, ஆவியின் வரங்களை பெற்று அவங்க ஊழியம் செய்யணும் சுவாமி. ஒரு வார்த்தை கூட வீணாக போகக்கூடாது சுவாமி. அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கணும் ஆண்டவரே. அப்பா நீங்க திரும்பி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. உண்மை அறியாத மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அங்கெல்லாம் உடைய வசனம் விதைக்கப்படணும் ஆண்டவரே. ராஜ்யத்தின் சுவிசேஷம் எடுத்து சொல்லப்படணும் ஆண்டவரே. எல்லா மக்களும் கேட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. நீங்க திரும்பி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுப்பா. துதி கனம் மகிமை ஆவி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படியே ஒவ்வொரு சுவிசேஷ ஊழியத்திலையும் கர்த்தர் மிகுதியான அறுவடைகளை தருவாராக. மிஷனரிகள் மூலமாய் அறிவிக்கப்படுகிற ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்து திரளாய் ஜனங்கள் கர்த்தரை கண்டுகொள்ளும்படி மெய்யான ரட்சிப்பை சிலுவை இரத்தத்தால் மீட்கப்படும்படி அவர் கிருபை செய்திருவாராக. ஒருவராயிலும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருந்து விடக்கூடாது. அவர் கிரியை செய்திருவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த குறிப்பாக சுவிசேஷ ஊழியர்களை செய்து வருகிற எல்லா ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். சிறுவர்கள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியர்கள், வாலிபர்கள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்கள், சிறைச்சாலை ஊழியங்கள், மருத்துவமனை ஊழியம், மீனவ ஜனங்கள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்கள், தொழிற்சாலை ஜனங்கள் மத்தியில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்கள், பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்கள், இன்னும் எல்லா திருப்பிரசங்கங்கள், சுவிசேஷ கூடுகைகள், ஆண்டவரை அறிவிக்கும்படியே நடைபெறுகிற எல்லா சுவிசேஷ ஊழியத்திலையும் கர்த்தர் ஒவ்வொரு ஊழியர்கள் மூலமாகவும் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய வேண்டும். தேவன் மகிமைப்பட வேண்டும். தேவ வார்த்தை வெளிப்பட வேண்டும். ஆத்துமாக்கள் ஒருவராக கெட்டு போவது அவருடைய சித்தமே இல்லை. அவருடைய வசனம் காரியம் ஆகும்படி வாய்க்கும்படியாய் இதை ஒவ்வொரு சுவிசேஷர்கள் மூலமாய் கர்த்தர் தமது திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். கேட்கிற ஆத்துமாக்கள் வெறுமையாய் போய்விடக் கூடாது. வசனத்தை கேட்டேன் சென்று விட்டேன் என்று அல்ல, அந்த ஆத்துமாக்கள் கர்த்தருக்கு சொந்தமாய் மாற வேண்டும். வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பேதுரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற போது அவர் பிரசங்கம் செய்த போது கேட்ட ஏராளமான ஜனங்கள், 5000க்கும் அதிகமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது போல அவர் கிரியை செய்த சுவிசேஷங்கள் மூலமாய் அறிவிக்கப்படுகிற சுவிசேஷ வார்த்தைகளிலே கேட்கிற எல்லாருடைய இருதயங்களும் திறக்கப்படணும், கண்கள் திறக்கப்படணும். அவர் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்க கர்த்தர் கிரியை செய்தவர்களுடைய சுவிசேஷ ஊழியங்களுக்காக யாராவது ஒருவர் கருத்தாய் ஜெபிப்போம்.